திருச்சியில் ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட கருத்தரங்கம் 4வது கருத்தரங்கம் ரொம்ப சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கத்தில் என்னை சுகர்நாடியில் பேச அழைத்த தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் ஏனைய ஜோதிடர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நிறைய ஜோதிட பேச்சாளர்கள், நிறைய ஜோதிடர்கள் நிறைய பேசுகிறாங்க. அது அவங்களுடைய முறை, அது அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க கற்றுக்கிட்ட முறை. அப்படி ஒரு முறை நான் உனக்கு கற்றுக்கிட்டேன். நீங்கள் எல்லாம் கற்றுக்காத முறை, நீங்கள் எல்லாம் அறியாத முறையாக கூட சொல்லுவேன் நான். நீங்கள் எல்லாம் கற்றுக்காத முறை, அறியாத முறை, தொடாத முறை, பார்க்காத முறைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, கேள்விக்கு பதில் சொல்லணும். சுகர்நாடி என்னும் ஜோதிட ரகசியம் என்று சொல்லி இந்த யூடியூப்பில் வந்த பிறகு தான் நவமிசை தொட்டு பேசுகிறாங்க. வேணுமுன்னா நீங்கள் கிராமத்தில் போய் ஜோதிடம் பார்க்குறாங்க, இல்லை போய் பாருங்கள், ராசி கட்டம் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன் இந்த நான் திருச்சிக்கு நான் புதுசல்ல. நான் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரே ஊரில் அருணா தேட்டரியில், அருணா தேட்டரி பக்கத்தில் ராமகிருஷ்ணா ஸ்கூலில் கிளாஸ் எடுத்தேன். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த கிளாஸில் படித்த மாணவர்கள் இங்கே 10 பேர் இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறாங்க. எனக்கு என் மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அப்படின்னா நான் ஒரு முறையை கற்றுக்கிட்டேன்னா, அப்போ ஆதி காலத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் முறையை எடுத்து சோசியம் சொன்னதே இல்லை. அந்த முறையில் நிறைய விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறை தான் சொல்லுவோம். அப்போ நாம் அந்த முறையில் தான் பயணிக்கிறோம். அந்த முறையில் தான் நம்ம சொல்கிறோங்கிறத நான் மேலே விளக்கமாக அதனுடைய விதிகள் என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். நான் போன வாரத்தில் ஒரு ஜாதகம் ஒன்று பார்த்தேன். எனக்கு அனுப்பிச்சாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டாங்க. அந்த அனுப்பிவிட்டோன்னே நான் ஜாதகம் பலன் எப்படி கணிதம் செஞ்சு எப்படி சொல்கிறேங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ஒத்து வரும். ஒரு ஆண் ஜாதகம் போர்டில் போட்டிருக்கிறேன். நானும் ஒரு தடவை வாசி காய்ச்சிடுறேன். இப்போ இது ஆண் ஜாதகம் 16/10/1984 3:04 AM வேலூரில் பிறந்துக்கிறார். ராயவேலூர் 2 வேலூர் இருக்கும். நீங்கள் ஆப்புக்கு போனீங்கன்னா 2 வேலூர் இருக்கும். ராயவேலூர், பரமத்தி வேலூர்னு. ராயவேலூர் மெட்ராஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க போட்டுக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு 41 முடிஞ்சு 42 நடக்குது. அவர் சிம்ம லக்கணம். லக்கணத்துக்கு 2ல் சூரியன், லக்கணத்துக்கு 3ல் புதன் சனி, 4ல் கேது சுக்கிரன், 5ல் செவ்வாய் குரு, 10ல் ராகு மாந்தி, 11ல் சந்திரன். இது ராசி கட்டம். இந்த மீட்டிங்கில் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு 50 இடத்துல மீட்டிங் நடக்கும். மாதத்தில் நானே ஒரு 10 மீட்டிங் அட்டன் பண்ணிவிடுவேன். நேற்று நாமக்கல்லில் மீட்டிங் நடந்துச்சு. ஒரு ஒரு போன வாரம் சேலத்தில் நடந்துச்சு. எங்கள் அருமை நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க, பாலக்காடுலேருந்து வந்தாங்க. எல்லாம் வருவாங்க. இதுமாரி வாரத்துக்கு 2 மீட்டிங் அட்டன் பண்ணலாம். ராசி கட்டம் மட்டும்தான் போட்டுருப்பாங்க. பாருங்கள், நான் பாருங்கள் நவம்சம் மேலே போட்டிருக்கிறேன். நவம்சம் மேலே போட்டிருக்கேன்னா என்ன லக்கணம்னா அதே லக்கணம் தான். அதே லக்கணம் சிம்ம லக்கணம். லக்கணத்தில் கேது செவ்வாய், 2ல் சூரியன், 3ல் புதன், 4ல் சந்திரன், 7ல் ராகு மாந்தி, 9ல் சனி பகவான், 12ல் சுக்கரனும் குருவும் இருக்குங்களா? சரி, இது எதுக்கு இந்த நவம்சத்தை மேலே போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நான் வந்தோடனே பின்னாடி உட்காந்துருந்தேன். ஒருத்தர் என் மாணவர் ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்து அவர் கேள்வி கேட்டார். பக்கத்தில் இருக்கிறவர் எட்டி பார்த்தாரு. நான் சொன்னேன் 7ஆம் அதிபதி. அந்த ஜாதகத்தை தனியாக சொல்கிறேன், சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் 6, 8, 12 போனால் திருமணம் நடக்காது அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகத்தை நான் 1 மணிக்கு மேலே போடுறேன். அப்போ இது ஏன் எடுக்கிறோம்னா, இந்த ஜாதகத்தில் பாருங்கள், லக்கன் என்ற நட்சத்திரம் எதுன்னு பார்க்கணும். லக்கன் என்ற நட்சத்திரம் எது? முதல்ல ஒரு ஜாதகம் வந்துச்சுன்னாங்க, ஒரு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது லா போடுறோம் இல்லையா, அந்த லக்கணம் என்ற நட்சத்திரம் இது யாருன்னு பார்க்கணும். அதான் உயிர் அகம். அந்த ராசி என்ற நட்சத்திரம் இது யார்? அது உடல், அகம்புறம், உள்ள வெளியே. அடுத்து லக்னாதிபதி என்ற நட்சத்திரம் இது யார்? ஜீவன். இதை 3 தான் மெயினாகணும். ஒரு ஜாதகத்தில் லக்கணம் வர்க்கோத்தம் பெற்றிருக்கு. இந்த ஜாதகத்தில் லக்கணம் வர்க்கோத்தம் பெற்றிருக்குதா, பூரம் 1ஆம் பாதம். அப்போ அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த மேலே போட்டுக்கிற நவம்சம் தான் இதை சொல்லித்தரோம். பூரம் 1ஆம் பாதம் வர்க்கோத்தம் பெற்று, லக்கணம் வர்க்கோத்தம் பெற்றிருந்தால் ஒரு நாளைக்கு அவன் ஜெயிச்சே தருவான். அவன் தோல்வி அடையவே மாட்டான். எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் கஷ்டத்தில் இருந்தாலும் லக்கணம் வர்க்கோத்தம் பெற்று அவனுக்கு நிச்சயம் ஒரு நாளைக்கு ஜெயிப்பான். வாழ்க்கையில் வெற்றி பெறவே தருவான். சரி,
அடுத்தது லக்னாதிபதி யாருன்னு பார்க்கணும். லக்னாதிபதி சூரியன், அவரும் வர்க்கோதம் பெற்றிருக்கிறாரா? அவரும் வர்க்கோதம் பெற்றிருக்கிறாரா? லக்னாதிபதி லக்னம் வர்க்கோதம் பெற்றிருக்குதா? அப்ப ஒரு சப்போர்ட் இருந்தாவே மாநில சப்போர்ட் தான் நம்ம நல்லா பிழைக்கலாம். மத்திய அரசாங்கம் சப்போர்ட் இருக்குது. அடுத்தது லக்னாதிபதி பலம் பெற்று இந்த ஜாதகத்துல. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னாங்க திசை புத்தி தான் பலனை தருங்கிறது உலகம் ஃபுல்லாக சொல்றாங்க. அதான் சொல்றாங்க, அது உங்க விருப்பம், நான் ஏத்துக்கணும். என்னுடைய சுகர்நாள் என்ன சொல்லுதுன்னா, எல்லா திசை புத்தியுமே தினமே வந்து போவோங்க. எல்லா திசை புத்தியுமே தினம் வந்து போவோம். எப்படி கேட்ட திசை புத்தி அந்தரம் சூட்சம ஓரை வந்துருச்சா, ஒரு சுத்து 24 மணி நேரத்தில் ஒரு சுத்து வந்துக்கிட்டாக்கா. அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து நான் பண்டமெண்டல் தான் பார்ப்பேன். இந்த ஜாதகனுக்கு தொழில் பாவம் எப்படி இருக்குது, இந்த ஜாதகனுக்கு தொழில் பாவம் என்ன ஆகுது, எப்படி இருக்குது, இவருடைய குடும்ப பாவம் எப்படி இருக்குது, இவருடைய குழந்தை குட்டி எப்படி இருக்குது, இப்படியெல்லாம் ஒரு தோராயமாக பார்த்தா இப்படி 2 சடக்கடிக்கிறது எல்லாம் கற்று வந்துடும். அப்ப இந்த ஜாதகத்தில் பாருங்க, 10ஆம் பாவத்தில் ராகு நீசம். அது வந்து ரிஷ்பத்தில் ராகு நீசம், கேது நீசம். அது எங்க சுகர்நாடியில். விருச்சகத்தில் ராகு கேது உச்சம். 1000 பேர் எதை சொன்னாலும் நான் மாற்ற மாட்டேன். ரிஷ்பத்தில் ராகு கேது நீசம், விருச்சகத்தில் ராகு கேது உச்சம். அது என்னுடைய சுகர்நாடி நான் வச்சுக்குவோம். எங்க மாணவர்கள் சொல்லி தந்துக்குறான். 1,00,000 பேர் சொன்னாலும் அதை ஏற்றுக்காதீங்க, இதான் ஏற்றுக்குவோம். அப்ப அந்த ராகு நீசம் தான். அந்த ராகு யார் காலில் இருக்கிறார்னு பார்க்கணும். ராகு லக்னாதிபதி காலில் இருக்கிறார். அப்ப ராகு நீச்சம்னு எடுத்துக்க கூடாது. ஒரு கிரகம் யாருடைய நட்சத்திரம் இருக்கா அந்த நட்சத்திர அதிபதியாவே மாறிடுவார். இந்த சந்திரமுகிங்கிற படத்துல ரஜினிகாந்த் சொல்லுவார், பார்த்து உன் மனைவி சந்திரமுகியாவே மாறிட்டாள். இது உண்மை. அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் இருக்கும். அண்டம் என்ன வேலை செய்யுமோ இந்த பிண்டம் வேலை செய்யும். அண்டம் என்ன பிண்டம் என்ன நினைக்குதோ அண்டம் வேலை செய்யும். இதுதான் உண்மை. இது சயின்ஸ். ஜோதிடம் ஒரு மந்திர தந்திரம்லாம் இல்லை, இது ஒரு சயின்ஸு. அப்ப 10ஆம் பாவத்துல ராகு வந்து சூரியன் காலில் இருக்குது. சூரியன் வர்க்கோத்தம் பெற்றார். அப்ப 10ஆம் பாவம் பலமா இருக்கும். இப்படி ஒருத்தர் வச்சுக்கணும். இப்படி ஒரு செகண்டுக்குள்ளே பார்க்கணும். 3ஆம் பாவம் 3ல சனி இருக்கிறாரு. 10ஆம் பாவத்துல தொழில் ஸ்தானத்துல ராகு இருக்கிற சூரியன் காலு. தொழில் காரகன் சனி 3ல இருக்கிறாரு. சனி உட்காந்த நட்சத்திரம் யாரோட கால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சனி உட்கார்ந்தது இந்த ஜாதகத்துல குருக்கால், குருவோட கால். அந்த குரு அஞ்சல, அந்த குரு உட்கார்ந்தது உங்களுக்கு வந்து கேது கால். அந்த கேது உட்கார்ந்த நட்சத்திரம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கால். அப்ப 3, 9, 5, 12 ராகு தொடர்பு. இப்படி எல்லாம் உங்ககிட்ட சொன்ன நேரமா சொல்ல மாட்டேன். ஒரு 2 நிமிஷத்துல இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னு சொன்னேன். நீங்க சினிமா துறையில ஏதாச்சும் ஒரு துறை சார்ந்து தொழில் பண்றீங்களான்றேன். நான் வேணும்னா உங்களுக்கு அவரு நான் பேசிட்டு அப்புறமா சொல்லுறேங்க. நான் கேட்டது சினிமா துறையில ஒரு தொழில் சார்ந்து ஒரு துறையில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்ப அவர் சும்மா விடுவாரா? நான் சினிமா துறையில நடிப்புனா, முதல் போட்டு படையெடுப்போனா, விநியோகஸ்தாரா, அதாவது இசையா இல்லை பாடகரா, இப்படிலாம் கேள்வி கேட்பாங்களே. இப்போ இதுக்கெல்லாம் நீங்க எப்பவுமே 3, 5, 9, 10 ராகு தொடர்பு போயிட்டா சினிமா துறை அதுக்குள்ள போய் பார்த்துங்க. அப்புறம் இப்போ 3ஆம் பாவம் தான் உங்களுக்கு கம்யூனிகேஷன். 3ஆம் பாவம் தான் கம்யூனிகேஷன். 3ஆம் பாவம் தான் இந்த வீடியோ, இந்த செல்போன், இந்த இதுக்கு உங்களுக்கு அனைத்தும் செல்போன்லேருந்து சாஃப்ட்வேர்லேருந்து வீடியோலேருந்து எல்லாமே சினிமா வந்து 3ஆம் பாவம் தான். அதுக்கு ராகு சப்போர்ட் பண்ணணும். நான் சொல்கிறேன், நீங்கள் பட தயாரிப்பாளருன்னேன். ஆமாங்க, நான் பட தயாரிப்பாளர். நான் என்ன படம் எடுத்தேங்கிறத எனக்கு அனுப்பிச்சுக்கிறார். அவர் பேரு, அவர் ஃபோன் நம்பரு, அவர் படம் எடுத்ததையும் அனுப்பிச்சுட்டார் எனக்கு. நான் என்ன படம் எடுத்தேன், எத்தனை படம் எடுத்திருப்பேன், அதில் ஒரு படம் அனுப்பிச்சுக்கிறேன். உங்களுக்கு நான் கடைசியில் எல்லாத்தையும் காமிக்கிறேன். அவர் என்ன படம் எடுத்தார், பேர் என்ன என்னன்னு. சரி, ரைட்டு. இப்போ சினிமா துறையில் இருக்கிறீங்க, உங்களுக்கு சினிமா தான் தொழில். நான் சொன்னேன் 3ஆம் பாவம் பலமாக இருக்குது, நீங்கள் டைரக்ஷன் பண்ணலாம், எடுக்கலாம். நீங்கள் நடிகராக மாறுங்க. மணிவண்ணன் டைரக்ஷன் நடிகராக மாறினாரு. நம்ம இந்த இவர் ஆர் சுந்தரராஜன், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் சொல்லி நீங்கள் வந்து 3, 9 தொடர்புக்குது, கை கால் ஆட்டம். நீங்கள் சினிமாவில் ஒரு கதாநாயகனாக வாங்க, இல்லை காமெடி ஏதோ ஒன்று சினிமாவில் நடிச்சு வாங்க, உங்களுக்கு தான் நல்லா இருக்கணும். இனிமேல் அடுத்த படத்தில் நானே நடிக்கிறேன்னு இருக்கிறார். அப்போ நடிப்பார், அவர் நடிச்சிருவார். சரி, அவரு நம்ம இப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டே போவோம். நாங்கள் அவர் பார்த்துட்டு, உங்களுக்கு குழந்தை வந்துங்க பெண் குழந்தை தான் பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்காதுங்க. உங்களுக்கு பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்காது. அப்ப
எத்தனை குழந்தை பிறக்கும்னாரு. 2 பெண் குழந்தை அப்படின்னு. 2 பெண் குழந்தை தான் பாருங்க, 2ம் பெண் குழந்தைன்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் மூச்சு விடலை, ஷாக் ஆகிட்டாரு. எப்படி சார் சொன்னீங்கன்னா, இன்னொன்று பாருங்க, அவருக்கும் ஜோசி நல்லா தெரியும். இப்போ எப்படி நம்ம சொல்றது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5ஆம் பாவம் தான் புத்திர பாவம். இப்போ 5ல் ஆட்சியில் இருக்கிறாரா குரு, அங்கே 5ல் இருக்கிறதுக்கு நியாயமா? நியாயமா நியாயம் இல்லையா சொல்லுங்க. அது மட்டும் 5ல் குரு ஆட்சியில் இருக்கிறாருங்க, அது நியாயமா நியாயம் இல்லையா? நீதியா நீதி இல்லையா? அங்கே இருக்கலாமா இருக்கக்கூடாதா சொல்லுங்க. இல்லைங்க, அதெல்லாம் நீங்க செவ்வாய் சேரட்டும், பக்கத்தில் ஐயா மாரி சேரட்டும், ஆரே சேரட்டும், 5ல் குரு இருக்கிறது நியாயமா நியாயம் இல்லையா? சேரலாமா சேரக்கூடாதா, இருக்கலாமா இருக்கக்கூடாது? ஒரே பதில் தான், கூடாது. இங்க பாருங்க, என்ன காரகமோ அந்த காரக பாவனாஸ்தி. 5ஆம் பாவத்தில் குரு இருப்பது குற்றம். சிம்ம லக்கணத்துக்கு மட்டும்தான் பொருந்தும், நீங்க மற்ற லக்கணத்தான் பொருந்தாது. நானே சொல்றேன் ஐயா, சிம்ம லக்கணத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். புத்தியில நல்லா உள்ள ஆழ்ந்த சிந்தனை வச்சுக்கணும். 5ல் குரு இருப்பது சிம்ம லக்கணத்துக்கு தான் பொருந்தும். குற்றம் என்ன, நீங்க மேச லக்கணத்துக்கோ ரிஷப லக்கணத்துக்கோ எடுத்துக்கூடாது. காரக பாவகோ காரகாதிபதி அங்க இருந்தா கார குற்றம், தப்பு. இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். சரி, அடுத்து இன்னொரு பாயிண்ட் எங்க நாடியில நீச ராகு 6-8 குரு. அப்ப எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க, பெரிய இவர் மாரி உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க, விவசாயம் பண்றீங்க அருமையான கதை சொல்லிட்டு போய்க்கிறாங்க, நல்ல ஒரு 1000 மரத்தை சொல்லிக்கிறாங்க. ஒரு பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூவை வையினாங்க. இப்ப என்ன அர்த்தம், ஒரு பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூவை வையே. இப்பங்க ஒரு கல்யாணம் நடக்குதுங்க, ஒரு பவுனும் ஐயா மாரி இருக்கிறீங்க, ஒரு பவுன் வைக்கிறாரு. என்ன மாதிரி ஏழை போலக்கிறீங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 101 ரூபா வெத்தலை பாக்க வைக்கலாம், அதான் பொண்ணுன்னா. ஒரு பவுன் வைக்கிறார் ஐயா, ஐயாவுக்கு மேலதால கை தட்டுவாங்க. ஒரு 100 ரூபா 101 ரூபா வைக்கிறீங்களே, சம்மாத்தான் எடுத்துக்கணும். நீங்க ஒரு விசுவாசத்துல 1000 வச்சாலும் 2000 வச்சாலும் 5000 வச்சாலும் 10000 வச்சுங்களா, சம்ம எடுத்துக்கணும், அதுதான் நீதி. அப்ப ஒரு பொண்ணு வைக்கிற இடத்துல ஒரு பூ வைக்கிற மாரி 5ஆம் பாவத்துல காரக பாவம் நாஸ்தி இருந்தாலும் 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி 5ல் இருப்பதால் அந்த சுக்கரம் தான் அந்த குழந்தை பார்த்து கொடுக்குற 2 பெண்ணு தானே. 5 நிமிஷம் அசந்து போயிட்டாரு, மூச்சு வரல அவர்கிட்ட. எப்படி சொன்னீங்க எப்படி? அப்ப இந்த விதி வேணும் இல்ல, இந்த விதி இல்லாத நீங்க யோசிச்சு சொல்லக்கூடாது. அப்ப இந்த விதி வேணும், அந்த விதி விலக்கு தான் வேணும், ரைட்டு. அப்ப அவருக்கு ஆண் குழந்தை கிடையாது. ஐயா அவர் சொன்னாருங்க, நான் இன்னும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன், ஐயா எங்க வீட்டுக்காரம்மாவுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணல, எங்க ஆண் வாரிசு உண்டா, எத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு பெண் குழந்தை மட்டும்தான், பெண் குழந்தை மட்டும்தான் அண்ணன். நீங்க எத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டாலும் பெண் குழந்தை தான், ஆண் வாரிசு கிடைக்காது அண்ணன். அப்ப அவர் கேட்கிறாருல்ல, நான் தானே, ஆனா இருந்தாலும் நம்ம இருக்கிறது தான் சொல்ல முடியும், நீ இல்லாத சொல்ல முடியாது. சோசிக்காரரு அந்த ஜாதகனுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பரிகாரம் பண்ணி ஆண் குழந்தை கொடுத்துருங்க, ஆண் குழந்தை பரிகாரம் பண்றீங்க, இந்த கோயிலுக்கு போவாங்க, அந்த கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த பழம் பழுத்துருச்சு, இதை உள்ள டேஸ்ட் யாராலையும் மாற்ற முடியாது. இந்த பழம் பழுத்துருச்சு, இந்த டேஸ்ட் யாராலையும் மாற்ற முடியாது. மாத்துறேன் அப்படின்னு சோசிக்கார் சொல்லுவாங்க, பரிகாரம் பண்றேன், மந்திரம் பண்றேன், தந்திரம் பண்றேன், நான் மாத்தி விடுவேன்னு சொன்னா அது அவங்க திறமை. அவர் பேச பின்னாடி போறீங்க பார்த்தீங்களா, உங்களுடைய அறியாமை, உங்களுடைய அறியாமை தான் அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றம். சோசிகாரம் பரிகாரம் பண்றேன்னா 1,00,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன் பரிகாரம் ஆகல? கண்டு தெரியாத பிச்சை எடுக்கிறாங்களா இல்லையா நாட்டில்? கை கால் ஊனத்தோட இருக்கிறாங்க, அவங்களுக்கு தப்பா சொல்ல, நம்ம பார்க்கறோம் இல்லைங்க, கை காலில் ஊனமா இருக்கிறாங்க, கண்ணு தெரியாத இருக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறாங்கல்ல. இன்னைக்கு அதை கூட விடுங்க சார், மனுஷன் நம்ம மானிட பிறவில 70% நோயோடய தான் இருக்கலாம். முட்டு வலி மெயினாக வந்துங்க, முட்டு வலிங்க. கோயம்புத்தூரில் கங்கா ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 பேருக்கு ஆஸ்பத்திரி முட்டு வலி ஆப்ரேஷன் 3 லட்சம். என் மச்சனுக்கு பண்ணோம், என் மச்சனுக்கு பொண்டாட்டிக்கு பண்ணோம் 3 லட்சம். நான் ஒரு 2-3 மாதம் ஆகுது நான் போயிருந்தேன். அங்கே போய் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வரான். பரிகாரம் பண்ணுங்களே, முட்டு வலி இல்லாத போட்டு எந்த கோயிலுக்கு போங்க, என்ன கோயிலுக்கு சொல்லுங்க, முட்டு வலி இல்லாத போயிடணும், முட்டு வலி ஆப்ரேஷன் பண்ணணும், 3 லட்சம் பண்ண வேண்டாம், கோயிலுக்கு பரிகாரம் பண்ணுங்களேன். படிச்சுட்டான், சாப்பிட்டு வேலைக்கு போகலாம், வேலைக்கு போக முடியல, வேலை சும்மா சுற்றி இருக்கிறான், ஊரை சுற்றுறான், ஏதோ வேலை எந்த கோயிலுக்கு போக சொல்லுங்க, வேலைக்கு போட்டோம், எல்லாம் வேலை போய் தேடிக்கிட்டான். அப்போ வேலை இல்லை, விவசாயி
பாடுபடுறோம். விவசாயம், நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். எனக்கு 15 ஏக்கர், எங்கள் பாட்டனுக்கு 15 ஏக்கர், 8 கிணறு, 60 செம்பிளியாடு, 60 வெள்ளாடு, 12 சத மாடு, எருமை. நாங்கள் இன்றைக்கும் படையம் பண்ணிட்டு இருக்கிறோம். விவசாயம் இதே காட்டில். அப்போ விவசாயம் இவ்வளோ விவசாயம் பண்ணி எங்கள் அப்பா சொன்னாருங்க, நல்லா கேட்டுங்க, நான் என் பாட்டை போட்டேன் விவசாயம் பண்ணி உழைச்சி உலக்கோல் தடி கூட மீதி இல்லை. உலக்கோல் தடி என்ன தெரியுங்களா? பாட்டை ஏர் ஓட்டும் போது அடிக்கிறத உலக்கோல் தடி கூட மீதி இல்லைப்பா. நீங்களாம் ஏதாச்சும் ஒரு தொழில் கற்றுக்குங்க. விவசாயம் பண்ணி பிழைக்க சோறு தின்னுக்கலாம். ஆனால் விவசாயம் பண்ணி பணம் காசு சம்பாரிச்சு செலவு பண்ண நவநாகரிகங்களாம் மாறிக்கிச்சு. நீங்களாம் அவங்கவுங்க ஒரு தொழில் கற்றுக்கினாங்க. எங்கள் குடும்பத்தில் போகிறதுங்க, நான் ஜோசியம் கற்றுக்கிட்டேன். ஒருத்தர் மிலிட்ரி போனான், ஒருத்தர் ஏடி கண்ட்ராக்ட் போனான். எப்படியாவது பல விதமாக போயிடுச்சு. அவங்க அது போல் நீங்கள் பரிகாரம் சொல்லணும்னா தொழில் நல்லா சிறப்பாக இருக்கணும், நோய் இல்லாத இருக்கணும், வறுமை இல்லாத இருக்கணும். விவசாயம் ஒரு வருஷத்துக்கு 100கணக்கான விவசாயம் செஞ்சு நஷ்டப்பட்டு அவர் இறக்கிறார். எந்த கோயிலுக்கு போகலாம்? விவசாயம் பண்ணி அவர் நல்லா வளர்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், காசு பணம் செல்வத்தோடு இருக்கணும், சூசைட் பண்ணக்கூடாது. எந்த கோயிலுக்கு போகலாம்? வாங்க, நான் போகிறேன், நான் உங்களுக்காக 10 பேர்த்த கூப்பிட்டு போகிறேன். அந்த கோயிலுக்கு போ. ஜாதகன்னு எடுத்துட்டா போதுங்க. ஒரு ஜாதகன்னு எடுத்துட்டா போதும். இந்த கோயிலுக்கு போ. நீ ஜாதகத்தில் விதி சொல்லும் போதில்ல, உனக்கு விதி தெரியுமா? விதி தெரியல, ஜாதகம் கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரம் பண்ண. இதானே சொல்கிறேன். நான் சொல்கிற ஜாதகத்தில் நிறைய ஜாதகம் கொடுக்குறேன். அந்த ஜாதகம் உள்ள விதி சொல்லி பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் கெட்டு போய் வச்சப்படா அந்த விதி கெட்டுருக்கும்னு அர்த்தம். ஒன்றும் இல்லைங்க. உதாரணமாக நான் சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில், ஆண் ஜாதகத்தில் மிதுன லக்கணம், 3ஆம் அதிபதி சூரியன், லக்கணத்தில் குறுகாலில் குரு நீசம், ஆண்மை இல்லை, 42 வருஷம் ஆகுது. அவன் ஜாதகனுக்கு ஆண்மை இல்லை, குழந்தை இல்லை, குழந்தை குட்டி இல்லை. இதுக்கு எந்த பரிகாரம் பண்ணுறது? நாகப்பட்டினத்தில் இருக்கிறாங்க, வாங்க கூட்டு போய் காமிக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லிவிடுவேன். இப்போ நிறைய ஜோசிக்காரெல்லாம் ரொம்ப மாட்டிக்கணும். ஜோதிட அரசு அப்படின்னு சொல்லி 2014 அந்த பையன் ஜாதகத்தை போட்டு 40,000 ரூபா வாங்கிட்டு பரிகாரம் பண்ணி, அந்த ஜோதிட அரசு அந்த பையன் ஜாதகத்தை போட்டு இதனால தான் பரிகாரம் பண்ணேன், இதனால தான் அப்படின்னு நான் சொன்ன விதி சொல்ல வேற சொல்லி பரிகாரம் பண்ணாங்க. அந்த ஜாதகனோட அப்பனும் அண்ணனும் வந்து அந்த ஜோதிட அரசை என்கிட்ட கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. அப்போ 2014 இன்னும் என்ன வருஷங்க? 12 வருஷம் ஆகுதா? என்ன கல்யாணம் இல்லை? எத்தனை பரிகாரம்? ஏன் ஒரு ஜாதகனுக்கு திருமணம் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்குது, பரிகாரம் எத்தனை பரிகாரம்? 100கணக்கான பரிகாரம் பண்ணுறான், 100கணக்கான கோயிலுக்கு போகிறான். எங்கே பரிகாரம் நல்லா ஆகுது? படைக்கப்பட்டது. இந்த பொருள் படைக்கப்பட்டதுன்னா மாற்ற முடியாது. ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடம் கெட்டு போயிடும், வீரியம் கெட்டு போயிடும். 2ஆம் இடமும் 3ஆம் இடம் கெட்டு போய் ஊமையாக போயிடுவான். இப்போ அதுக்கு போய் எந்த பரிகாரம் பண்ணுங்க? எத்தனை ஊமை இருக்கிறான் நாட்டில். இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் பலவேணுமா. அது இன்னும் சொல்லுவாங்க, ஜோதிடமே ஒரு பெருங்கடல், அதில் முழுகி முத்து எடுக்கிறோம், உலகத்தில் ஆளே இல்லைன்னு. எடுக்காத, ஒரு நாள் போய் மின்மொழி எடுக்காத. சோசியம்லாம் பெருங்கடலும் கிடையாது, பெரிய ஆராய்ச்சியில் 2 விதி தான். ஒரு பாவம் பலவீனமா, இவங்க தாங்க சோசியம். ஒரு பாவம் பலவீனமா. அதுலேயும் லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, லக்னம் நின்ற பலமா, ஆளுமை திறமை படைச்சவன். இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்க, இதுவரே மாணவர் தான். வணக்கம். இவரே மாணவர் தான், 15 வருஷத்துக்கு படித்தார். கல்லணை சிவகுமார். அப்ப உங்களுக்கு விதி தான் வேணும். லக்கணம் பாருங்க, எப்பவுமே லக்கணம் பலம் பெற்றா மட்டும்தான் அந்த ஜாதகம் ஆளுமை திறமை. லக்கணம் கெட்டு போச்சு, ராசி கெட்டு போச்சு, லக்னாதி கெட்டு போச்சுன்னா அவன் ஒரு கூடு மட்டும் தான். இதே திருச்சியில் குன்னடையா கவுண்டர்னு உங்களுக்கு கேள்விப்படுவீங்க, பொன்னார் சங்கரோட அப்பா கதை. அதெல்லாம் உண்மைதான், நடந்த உண்மைதான். குன்னடையா கவுண்டருக்கு 1 லட்சம் ஏக்கரை, ஆனா ஒரு கூடு முட்டை. அதனால தான் அவர் வந்து அடிச்சு கொண்டாங்க. அடிச்சு கொள்ள போவது என்னை விட்டுக்கினான்னு ஒரே ஊரில் போய் எருமை மேய்ச்சிக்கணும்னு சொல்லி விட்டாங்க. அப்போ உங்களுக்கு லக்னமும் லக்னாதிபதியும் ராசியும் நின்ற நட்சத்திராதிபதி கெட்டு போச்சுன்னா 10 லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் கூலம் மட்டும் தான். இப்போ அம்பானி ஒருத்தர் கல்யாணம் பண்ணார் தெரியுமா? ரஜினிகாந்த் தான். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் தான் போனாராம். 1 கோடி ரூபா பிரைஸ், தங்க தாம்பாளம், அதில் வெத்தலை பாக்கு, இந்த மாதிரி இருக்குதான். அது அவங்க மகனுக்கு 40 கோடி ரூபா கொடுத்துக்கிறார் ஒரு பரிகாரத்துக்கு. அந்த பையன் குழந்தை பிறக்குங்களா? அம்பானியோட பையனுக்கு 40 கோடி கொடுத்து ஒரு பரிகாரம் பண்ணிருக்கிறாங்க. குழந்தை பிறக்குமா? 1 டன்னுக்குறாங்க. 1 டன்னுக்கு எப்படி குழந்தை பிறக்கிறான்? குருவாயூர்ல 40 கோடி கொடுத்து பரிகாரம் பண்றான், குழந்தை பிறக்குமா? ஏழை விவசாயத்தில் ஆடு மாடு மேய்க்கிறான்ல, 19 வயசுல கல்யாணம் பண்றான், 20 வயசுல கல்யாணம் குழந்தை பார்த்துக்கிறான். எங்க பாட்டனுக்கு 9 பேர், எங்க அப்பனோட 6, பொண்ணு 3. எந்த பரிகாரம் பண்ணாங்க? எந்த கோயிலுக்கு போய் வேண்டியது வச்சாங்க? என் முப்பாட்டனுக்கு
6 பையன் 4 பொண்ணு. எங்க எங்க அப்பாவோட பொண்ணு 6 பேர் 3 பொண்ணு. என்னோட பையன் 3 பையன் 3 ஆடு. நாங்க எங்க 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 பஞ்சாயத்துல எங்க வார்டு 4வது வார்டு எங்க பங்காளி ஓட்டு போட நான் ஜெயிச்சிருவேன் நம்புறேன். அவ்வளவு பிள்ளை பத்துக்கிறோம் நாங்க. எந்த கோயில் போனோம், எந்த பரிகாரம் பண்ணா? இன்னைக்கெல்லாம் சோசிக்காரன் இவனுடைய திறமையை மறந்து அந்த பரிகாரத்தை அனுப்புறான். இந்த பரிகாரம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, இந்த கோயிலுக்கு போ, எந்த கோயிலாலும் போலாம். நான் அடுத்த 2029 எம்பியில் நின்று நான் டெல்லிக்கு போறேன். 1 கோடி ரூபாய் பரிகாரம் பண்றேன். 1 கோடி ரூபாய் பணம் தரேன். என்ன பரிகாரம், என்ன எம்பி ஆக்க. ஆனா நான் நினைச்சா எம்பி ஆக முடியும். என்னால முடியும், இவரால் முடியும், உங்களால் முடியும். திருவள்ளுவர் சொல்லுகிற முயற்சி உடையான் நிகழ்ச்சி அடைவான். நான் நினைக்கிறேன், சவால் விட்டு சொல்லுவேன். நான் 2029 2031 நான் நினைச்சு அடி எடுத்து வச்சேன்னா நான் எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆக முடியும். என்னால முடியும். உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், இதை பண்ணி காட்டுறேன். ஆனா நீங்க பரிகாரம் பண்ண முடியுமா? மனிதனுடைய முயற்சி அதான் அண்டத்தில் உள்ளது, இந்த பிண்டத்தில் இருக்குது. பிண்டம் என்ன நினைக்க அண்டம் செஞ்சு காட்டும். இப்ப எனக்கு முன்ன பேசின ஒரு அம்மா அஞ்சல கிரகம் இருந்தால் இந்த தெய்வம்னு கோஷிக்க கூடாது. இந்த உலகத்துல முதல் தோன்றியது என்ன தோன்றுச்சுங்க? ஏதோ ஒன்று சொல்லுங்க. இந்த உலகத்துல முதல் தோன்றியது என்ன தோன்றுச்சுங்க? அதெல்லாம் இல்ல. ஜோதியெல்லாம் ஜோதிங்கிறது பிறக்கவில்லை. உயிரினத்துல சொல்லணும். மனுஷன், நாய், ஆடு, மாடு, கோழி, புழு, பூச்சி, மரம், செடி, கொடி, இப்படி சொல்லுங்க. உலகத்துல தோன்றியது எது முதல் தோணுச்சு? அமீபா. உலகத்திலேயே நீங்க இந்தியா வச்சுட்டே பேசாதீங்க. நீங்க உலகத்துல அத்தனை நாடுகளை 174 நாடு 174 நாடு ஐநா சபையில உறுப்பினர் நாடு. அந்த 174 நாடு தான் சொல்லுவேன். உலகத்திலே பிறந்தது அமீபா தான். அதுக்கு பிறகுதான் பூச்சிகள், புழுவுகள், மரம், செடி, கொடிகள், அப்படின்னு உருவானது தான் மனிதர்கள். அப்ப மனிதர்கள் தோண்டும் போது சிவபெருமான், முருகன், பெருமாளே, விநாயகரே எழுதி வச்சுதானா? சரி, இந்த சாமின்னு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் தானா தோன்றதா உங்க ஓவிய கற்பனையா? இது மட்டும் பதில் சொல்லுங்க சார். நீங்க நம்ம எங்க குலதெய்வம் பச்சையம்மன் மன்னாதி சாமி தான், நான் இல்லைன்னு சொல்லல. நானு இன்னொன்று பேர், எங்க பச்சையம்மன் கோயிலுக்கு 1,00,000 பேர் இருக்கிறாங்க. அந்த கமிட்டி செயலாளர் நான். எங்க பச்சையம்மன் மன்னாதி சாமி கோயில் கமிட்டிக்கு 1,00,000 பேர் குடிக்கொள்றோம். அந்த கோயில் கமிட்டி நான் செயலாளர். எங்கள் ஊரில் பாருங்க, எங்கள் வீடு கிரகத்துக்கு கமிட்டியில் செயலாளர் கொடுத்துக்கிறாங்க. நான் சாமி இல்லைன்னு சொல்லல, கடவுள் இல்லைன்னு சொல்லல. குல தெய்வங்கிறது உங்க பாட்டு தான். சீமா என்ன சொன்னாரு? முருகன் உங்க பாட்டாய், சிவன் முப்பாட்டாய். இதான் உண்மை. குல தெய்வங்கிறது உன் பாட்டை மூட்டில் எடுத்து வச்சு வெளிப்பட்டது தான் குல தெய்வம். உனக்கு பின்னாடி தான் வந்துச்சு. இது எல்லாமே உருவத்தால மனிதர்கள் ஒழுக்கம் பண்போட இருக்கணும்னு சொல்லி ஒரு பயத்துக்கு தானே. ஒழுக்கமா இருக்கணும்ல, ஒழுக்கமா இருந்தா தானே பயம். தனி மனிதனுடைய ஒழுக்கம் வேணுங்க முக்கியம். அந்த தனி மனிதனோட ஒழுக்கத்துக்கு தான் இறைவனை படைச்சு பல உருவ படைச்சு செஞ்சிருக்கான். நீங்க கோயிலுக்கு போகும்போது வேற எதாவது நினைச்சிட்டு போற, கோயிலில் சாமி தூங்கும்போது வேற எதாவது நினைச்சிட்டு கும்பிடுற. நீ ஒழுக்கம், தர்மம், நீதி, நேர்மை கடைப்பிடிச்சுன்னா நீ எந்த கோயிலுக்குமே போக தேவையில்லைங்க. எந்த கோயிலுக்குமே போக தேவையில்ல. எப்படிங்க? அது மேல நீங்க சொல்லுங்க, கடவுள் எங்க இருக்கு சொல்லுங்க. இவருக்கு தெரியும் கடவுள் எங்க இருக்குங்க. சொல்லு, 3 தடவை சொல்லுங்க. சொல்லுங்க. கடவுள், கடவுள், கடவுள். நாக்கை கடந்து உள்ளே செல்வன் ஆத்மா தான் கடவுள் இல்லையா? ஆத்மா தானே கடவுள். நாக்கை கடந்து உள்ளே செல்வனோட ஆத்மா தான் கடவுள். உங்க பேர் என்னம்மா? சத்தியபாமா. அந்த உடலுக்கா அந்த உயிருக்கா? சத்தியபாமாங்கிறது உடலுக்கா உயிருக்கா? உயிருக்கு தான் சத்தியபாமா. அந்த சத்தியபாமா அந்த உயிரோட தொடர்ந்து பேசணும். செல்போன் போட்டு பேசுறீங்கல்ல, அது மாதிரி சத்தியபாமாவோட பேசிக்கிறீங்களே, பேசிக்கிறீங்க. சத்தியபாமாவோட பேசிட்டா கடல் மேல் நடக்கலாமா, நெருப்பு மேல் நடக்கலாம், ஒன்றும் ஆகாது. நீங்க தன்னை உணர வேண்டும், தன்னை அறிய வேண்டும். எங்க ஊர் பக்கம் தன்னை அறியணும்னா அருவமனை நினைச்சிட்டு அறிவான். தன்னை அறியிடான்னா அருவமனை நினைச்சு அறிவான். அப்ப தன்னை அறிய வேண்டும். தன்னை நாம யார், நம்மளோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப அதுதான் உங்களுக்கு கடவுள். அதை விட்டுங்க. அப்ப நம்ம சோசியத்துக்கு வரலாம். இப்ப ஜோதிடம் என்பது ஒரு சயின்ஸ், கணிதம். லக்னம் பலமா இருக்குது, அவன் ஆளுமை திறமை. லக்னம் பலம் பெற்று இருக்கணும், அது ஆளுமை திறமை வந்துடும். லக்னம் வர்க்கோத்தம் பாருங்க, யாருக்கெல்லாம் லக்னம் வர்க்கோத்தம் பெற்று இருக்குதோ அந்த ஜாதகன் வெற்றி பெறுவான்.
லக்னம் வக்கோத்தம் பெற வேண்டும், லக்னாதிபதி வர்க்கோத்தம் பெற வேண்டும், ராசி வர்க்கோத்தம் பெற வேண்டும். நல்லா இருப்பான், சிறப்பானவன், ஆளுமை திறமை. அது மட்டுமே போதுமா? ஒரு மனுஷன் கம்பீரமா வந்து அதே போதுமா? 2ஆம் பாவம், முதல்ல 2ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் வாய் பேச முடியும். 2ஆம் பாவம் மட்டுமே வாய்ப்பு கொடுக்காது. 3ஆம் பாவம் குரல் வளம். 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் எடுத்துங்க. 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் நின்ற நட்சத்திரம் பலமா இருந்தா நல்லா வாய் பேசுவான், நல்ல குரல் வளம் இருக்கும், நல்லா பாடுவான், நல்லா பேசுவாங்க. இப்ப நம்ம எல்லாரும் தான் மானிட பிறவியே பிறந்தோம். டி.எம். சௌந்தரராஜன் தான் பாட்டில் மெயினாக பாடினார். அப்போ அந்த குரல் வளம் தானே வேணுங்க. எல்லாம் ஈஸ்வரி, ஜானகி இவங்கெல்லாம் பாடினாங்கன்னா குரல் வளம். 2ஆம் பாவமும் 3ஆம் பாவமும் லக்னாதிபதியும் லிங்கு வைக்கணுமா. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, எந்த ஒரு பாவத்துக்கும் லக்னாதிபதி தொடர்பு இருக்கணும். லக்னாதிபதி தொடர்பு இல்லைன்னா அந்த பாவம் வேலை செய்யாது. இப்போ லக்னம் பலம் பெற்றுக்கிச்சிங்க, லக்னத்துக்கெல்லாம் நீங்கள் ஜோதிடத்தில் சும்மாலாம் வந்து சோசியம் சொல்ல முடியாது. ஒரு பாவம் இல்லை லக்னத்தை பார்த்தா லக்னம் பலம் பெறணும்னா எப்படி இருக்கணும், ஒரு விதி இருக்குது. ஆட்சி வீட்டுக்கு என்ன பலன், உச்ச வீட்டுக்கு என்ன பலன், மூலத்திரிகோண வீட்டுக்கு என்ன பலன், இதெல்லாம் எடுத்துக்கணும். மூலத்திரிகோணத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்க. மூலத்திரிகோணம் ஒரு வீட்டில் கிரகம் இருக்குதுங்க, அது என்ன பர்சன்டேஜ்? 1.25 ரூபம். 1.25 ரூபானா 125%. ஒரு கிரகம் மூலத்திரிகோண வீட்டில் லக்னத்துக்கு அது கேந்திரம் திரிகோணம் வந்தா, லக்னாதிபதி போய் மூலத்திரிகோண வீட்டில் இருக்குது, அது லக்னத்துக்கு கேந்திரம் திரிகோணம் வந்தா 1.25 ரூபம். உச்சம் பெற்று கேந்திரம் திரிகோணத்தில் தான் 100%. ஆட்சி வீட்டில் வந்து 75%, நட்பு வீட்டில் வந்து 50%, சம வீட்டில் வந்து 25, பகைன்னா 15, நீசம்னா 10, அஸ்தகம் விட்டா 0. ஒரு பாவம் லக்னாதிபதி அஸ்தகம் பெறலாமா? லக்னாதிபதி அஸ்தகம் பெற்றா 0ங்க. ஜோதிடம்லாம் எதுவுமே வராது. அவன் பேசும் கிளி. லக்னாதிபதி அஸ்தகம் பெறக்கூடாது. லக்னாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8 பண்டுக்கு போகக்கூடாது. அப்ப லக்னாதிபதி பலம் பெற வேண்டும், ராசி பலம் பெற வேண்டும், லக்னாதிபதி பலம் பெற வேண்டும். ஒரு 120% இருந்து பெற்றுக்கிட்டாருன்னா மற்ற பாவம் எல்லாம் அடங்கி இருக்கும். லக்னாதிபதி பலம் குன்றி 7ஆம் அதிபதி பலம் பெற்றால் மனைவி ஆட்சி செய்வாள். வெளியில் நான் ஜோசியம் பார்த்து மீட்டிங் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரமாக ஒரு டீ போட்டு மட்டும் கூட ஒன்று ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணணுன்னு ஒரு டீ குடிச்சிச்சு சாப்பிட்டு வந்து நாமக்கல்லில் டிஃபன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டேன். சாயந்தரம் போயிட்டு வந்து களைச்சி போயிட்டு வந்தோன்னே, ஏம்மா ஒரு தண்ணி கூட ஒரு டீ வச்சு கூட நான் குளிச்சுக்கிட்டு சாப்பிட்றேன்னா செய்யணும். அவங்க செஞ்சாங்கன்னா நான் பலம் பெற்றுக்குன்னு அர்த்தம். ஏன் உனக்கு என்ன நோக்காடு போய் முட்டு குடிய வச்சு குடி அப்படின்னா நான் லக்னாதிபதி வீக்குன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்தில் கணவன் மனைவி மட்டும் எடுத்துங்க. லக்னாதிபதி பலமாக இருந்தால் மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு அன்பால, அடக்குமுறை இல்லை, அடிமை கிடையாது. அடிமை இல்லை, அன்பு தாங்க, அன்பு தான். கணவர் பார்த்த உடனே தண்ணி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க. ஏங்க இடையில இவ்வளோ தூரம் வந்தீங்கல்ல, ஒரு கடையில் நின்று டீ சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து வாங்க. சரி வந்துட்டீங்க, வாங்க உட்காருங்க. தண்ணி மூணாவது கொடுத்து மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து முந்தானியில் அந்த மூஞ்சை துடைச்சு விடணும். அவங்க தான் மனைவி. அப்புறமேல டீ சாப்பிடணும். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா லக்னம் வளம்பத்து இருக்குது. 7ஆம் பாவம் ஒரு 75%, அதுவும் 0 ஆகக்கூடாது. இப்போ ஆதி காலத்தில் திராசு போடுவாங்கல்ல, இந்த பக்கம் கல் இந்த பக்கம் பொருள் ஒன்று வச்சுங்க. இந்த சாத்துக்குடி வச்சுக்கலாம். கல் ஒரு பக்கம் இருக்கும், இந்த பொருள் ஒரு பக்கம் இருக்கும். எது அதிகமாக இருக்கணுங்க? சாத்துக்குடி ஒரு 100 கிராம் அதிகமாக இருக்கணும்ல. அது போலத்தாங்க பொருள் நம்மளுது அதிகமாக இருக்கணும், லக்னம் நம்மளுது அதிகமாக இருக்கணும். 7ஆம் பாவம் கட்டுப்பட்டு இருக்கும், நல்ல மனைவி, அன்பான மனைவி. 5ஆம் பாவம் நல்லதா இருந்துச்சுன்னா பையன் கட்டுப்பட்டு இருப்பான், படிப்பான், வேலைக்கு போவான். பையன் 5ஆம் அதிபதி பலம் பெற்றுச்சுன்னு வச்சுக்க, வீதியில் போகும்போது அவன் பையன் பேர் சொல்லிட்டு அப்பா அம்பாங்க. அப்போ 3ஆம் பாவம் பலம் பெற்றுச்சுன்னா தம்பி, இவரோட அண்ணனாம்பா அப்படிம்பாங்க. 9ஆம் இடம் பலம் பெற்று உங்க அப்பா பேர் சொல்லி இவங்க மகனாம்பாங்க. அப்போ நீங்கள் இது ஆய்வு பண்ணி பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை லக்னம் பலம் பெற்று இருக்குதா, 12 பாவம் எந்த பலன்ல இருக்குது அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா தான் ஜோசியம். அது ஜோதிடத்துல ஏகப்பட்ட கணக்கு இருக்குதுங்க. இந்த கணக்கெல்லாம் எதுவும் இல்லாம நீங்க போய் மணிக்கு எடுத்த உடனே ஜாதகத்தை பார்த்துட்டு அனுப்பி விட்டுறது. அடுத்தது, நான் ஜாதகம் பார்க்குற இடத்துலயோ உங்ககிட்டயோ கோச்சாத்தை பத்தி பேசிக்கிறேன்னா, 7.5 சனி, அஷ்டம சனி, அதாட்டம சனி பேசிக்கிறேன்னா, ராசிக்கு குரு 2, 5, 7, 9, 11 வரும்போது திருமணம் நடக்கும். எந்த புக்லேஜ் எழுதிக்கிறானா?
ராசிக்கு 2, 5, 7, 9 குரு வரும்போது கல்யாணம் ஆகும்னு எந்த புக்குள்ளேயே எழுதிக்கிறாரா? சரி, ஏன்னா கடக ராசிங்க. இப்போ வந்து 11 எனக்கு வந்து 12 இருக்குதுங்களா, ரிஷபத்தில் இருக்கும்போது எனக்கு கல்யாணம் ஆகுமா? சரி, அடுத்தது எனக்கு சிம்மத்துக்கு வரும்போது 2 தான் கல்யாணம் ஆகுமா? அது எழுதணும், அதை எழுதவே கிடையாது. உங்க வீட்டில் சுபகாரியம் நல்லது நடக்கும். குருபலம் ஒரு கால் பாருங்க, திசா புத்தி அந்தரம் சூட்சம 12 படைக்கப்பட்ட பலனே பிரதானமானது. கோச்சாரங்கள் ஊர்க்கா மாரிதான். கோச்சாரத்துல நீங்க எல்லா பலனையும் எல்லாம் சொல்ல முடியாது. இப்ப எங்க ஊர்ல ஒருத்தன் மீன ராசி, இப்ப 7 சனிங்களா, 1,50,00,000 போட்டு வீடு கட்டிக்கிறான், 20 லட்சம் போட்டு கார் வாங்கிக்கிறான், அவன் பொண்டாட்டிக்கு 100 பவுன் பண்ணிக்கிறான். அப்ப கோச்சாரம் வேலை செய்யுதா? அதே மீனராசிக்காரன் அன்றாட சம்பாரிச்சு கூலிக்கு தான் போறான், சம்பாதிக்க முடியல. இதெல்லாம் கோச்சார பலன் கிடையாது. அவனுடைய படைப்பு பண்டமெண்டல், அவனுடைய கர்மா எப்படி இருக்குது அடிப்படை, இது அவனுடைய கர்ம பலன். இதைத்தான் பார்த்துக்கணும். கோச்சார பலன் நான் சொல்ல மாட்டேன், 7 சனி சொல்ல மாட்டேன், அஷ்டம சனி சொல்ல மாட்டேன், கோயிலுக்கு போய் பரிகாரம் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் சொன்னதில்லை, சொன்னாலும் நடக்காது. பரிகாரம் நடக்காது. இது ஒன்று தீர்க்கமானது. அப்ப நமக்கு ஜோதிடத்தை முழுமையா ஆய்வு பண்ணுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்து, ஒரு பேப்பர், வெள்ளை பேப்பர் எடுத்து ஒரு ஜாதகத்தை கொடுத்தா அந்த ஜாதகனுக்கு என்ன பலன், பலன் எது, பலன் எது? ஒன்னும் இல்லை, இப்போ ஏன்ட ஒரு ஜாதகம் கொடுத்தாங்க, இந்த ஜாதகம் கல்யாணம் ஆகாது. சரி, அவனுக்கு எப்பதான் பண்றது? இப்ப ஜாதி விட்டு மதம் விட்டு 2ஆம் தரமானது டைவர்ஸ் பண்ணிட்டு போ. நான் அந்த ஜாதகத்தை மத்தியானம் போடுறேன். அப்ப நீங்க ஜாதகத்தை தெளிவா ஆய்வு பண்ண வேண்டும். ஜாதகம் ஒரு கணக்கு தான், ஜோதிடம் மீது ஒரு கணக்கு தெளிவா ஆய்வு பண்ணும். 12 பாவம் எப்படி பலன் பெற்றிருக்குது. நீங்க ஜோதிடத்தை இந்த கோச்சாரத்தை இந்த கோயில விட்டுருங்க. ஒரு கிரகம் நீசமான கிரகம் இருக்கும்ல, மேஷத்துல யார் நீசம், கடகத்துல யார் நீசம், கன்னியில யார் நீசம், துலால யார் நீசம், மகரத்துல யார் நீசம், மீனத்துல யார் நீசம். இந்த நீச வீட்டுல ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு 6, 8ல இருந்து ஒரு திசை நடக்குது. இப்போ உதாரணமா இப்ப நீ ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஏதோ ஒரு நீச வீட்டு ஒரு கிரகம் சொல்லுங்க. இப்ப கடகத்துல செவ்வாய் நீசங்க, தனுசுலயோ கும்பத்திலயோ ஒரு கிரகம் இருந்து திசை நடக்குது, அவன் யமலோகம் போறான்னு அர்த்தம். யமலோகம் போறான்னு அர்த்தங்க. ஒண்ணு இல்லைங்க, கும்பத்துல ராகு, செவ்வாய்க்கால், செவ்வாய்க்கு 6, 8ல ராகு, 6, 8ல செவ்வாய் நீசமா. செவ்வாய் என்ன சொல்லுவீங்க? விபத்து. நான் ஜாதகம் வச்சிருக்கிறேன், உங்களுக்கு நிரூபிச்சு காமிப்பேன். கும்பத்துல ராகு செவ்வாய்க்கால், செவ்வாய் கடகத்துல நீசம், கடகம் சனிக்கால், சனி தனுசுல. இந்த பொண்ணு வண்டி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் ஆகி அம்மாவும் மகளும் ஆக்சிடென்ட் ஆனாங்களா? ஆமாங்க, 2 பேரும் கோமாட்டேஜ் இருக்கிறாங்க. அம்மா இறந்துருவா, பொண்ணும் பொழைச்சுக்க முடியும். எனக்கு போன் பண்ணாரு, அம்மா தான் கண் முழிச்சு பாக்குதுன்னு. என்ன நாம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு 24 மணி நேரம் கழிச்சு அம்மா இறந்துட்டான்னு வந்துருச்சுங்க. ஒரு நீச கிரகத்துக்கு 6, 8ல என்ன கிரகம் இருக்குதோ அது திசை நடக்குதுன்னா யமலோகத்துக்கு சமம், யமலோகம் போறதுக்கு சமம். ஒரு நீச கிரகத்துக்கு 6, 8ல நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப கடகம் சொன்ன வேற ஒரு கிரகம் சொல்லுங்க. நீச கிரகத்துக்கு சந்திரன் எங்க நீச்சம்? விருச்சிகத்துல. அப்ப மேசத்துல ஒரு கிரகம், மிதனத்துல ஒரு கிரகம் இருந்து திசை நடக்குதுன்னா அவங்களும் யமலோகத்துக்கு போறாங்க. இன்னொன்னு சொல்ல பாருங்க, மகரத்துல வந்து குரு நீசங்களா, சிம்மத்துல வந்து 6, 8ங்களா, சந்திரன் சுக்கரங்க அல்ல, சந்திரன் திசை நடக்குதுங்க. தம்பி, உங்க அம்மா இந்த மாசம் 28ஆம் தேதி இறந்துறேன், 26ஆம் தேதி போஸ்ட் விட்டு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிவிட்டான், கண்ணீர் அஞ்சலி போட்டான். நீங்க ஒரு நீச கிரகம் இருக்குது, அதுக்கு 6, 8ல கிரகம்னா மரணத்தை நோக்கி போறான்னு அர்த்தம். சரி, மரணத்துக்கே இருக்குதுங்க. சரி, உச்ச கிரகம் எது எதுங்க உச்சம்? சூரியன் எங்க உச்சம்? குரு எங்க உச்சம்? துலால யாரு உச்சம்? மகரத்துல யாரு உச்சம்? இந்த கிரகம் இது நான் கேட்டது 4 சரம், ஒரே ஒரு லக்கணம். இந்த சர லக்கணமாக இருந்து ஒரே கிரகம் உச்சமாக்குதுன்னு வச்சுங்க, அவன் எதிர்காலத்துல ஒளிமயமான வீசுதுன்னு அர்த்தம். கடக லக்கணம், 4ல சனி உச்சம். யாருக்கு? முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு. எங்க பிறந்தார்? ஏழ்மையில பிறந்தாரா? நம்ம அரசியல் பேசல, அவருடைய கொள்கை வாழ்க்கை பத்தி பேசல. ஏழ்மையான குடும்பத்துல பிறந்தாரா? முதலமைச்சர் ஆனாரா? அது நல்லதோ கெட்டதோ அப்பாற்பட்டது. கடக பாருங்க, சரலக்கணத்துல பிறக்கணும். மேசம், கடகம், துலாம், மகரத்துல
சரலக்கணத்துல பிறந்து ஒரு கிரகம் உச்சம் இருந்தா போதும். 2 கிரகம் உச்சம் பெறக்கூடாது. கமலஹாசன் 2 கிரகம் உச்சம், கடக லக்கணம் 2 கிரகம் உச்சம். உச்சம் பார்த்தா தொச்சதும் போய்விட்டாங்க. ஒரே கிரகம் உச்சம் பெற்று லக்கணாதிபதி பலம் பெற்றால் கண்டிப்பாக அந்த ஜாதகன் உலகை ஆளுவான். உலகம் ஃபுல்லா தெரியுங்க. அப்ப நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஜோதிடம் என்பது நெகட்டிவானது இருக்குது, பாசிட்டிவானது. ஐயா, நெகட்டிவானது தானே பாதிக்கப்பட்டதுதாங்க உங்ககிட்ட ஜோதிடம் பார்க்க வருவாங்க. நல்லா இருக்கிறது எதுக்கு சார் வரான்? இப்ப நல்லா இருக்கிறாங்க, எல்லா கார் இருக்குது, மெத்தக்குது, பங்களா இருக்குது, கோடிக்கணக்கான பணம் இருக்குது, ஏசியில கார்ல போறாங்க, எல்லாம் வராங்க. எதுக்கு உங்ககிட்ட ஜோதிடம் பார்க்க வரான்? தொழில பாதிக்கப்பட்டவன், குடும்பத்துல பாதிக்கப்பட்டவன், ஏதோ கஷ்ட நஷ்டம்னா வந்து உங்ககிட்ட ஜாதகம் பார்ப்பான். அந்த கஷ்ட நஷ்டத்தை ஜாதகமாக சொல்ல, அப்பா உன்னுடைய பிரச்சனை இப்படி இருக்குது, இனி இப்படியே முடிஞ்சிடும்லாம் சொல்லக்கூடாது. ஒரு 6 மாசம் கஷ்டப்பட்டு இப்படிதான் இருக்கும். 6 மாசம் கழிச்சு இந்த ஒரு திசை புத்தி மாறும். ஒன்னே சொல்றாங்க, நிரந்தரமா எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் 70 வருஷம் ஆட்சி ஆயிட்டாங்க நாட்டை. அது நிரந்தரம் ஆயிட்டாங்களா? எது நிரந்தரம் கிடையாது. அதே போல ஒரு மனிதர்களுக்கு இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு இல்லை. அப்ப நாம மாற்றங்கள் உண்டு. 9 கோள்களும் யாரும் கெட்டிருக்காது. 9 கோளும் நன்மை பண்ணாது. இன்னைக்கு 6 மாதத்துக்கு சரியில்லா இருக்கும். 6 மாதம் கழிச்சு ஏதோ ஒரு கோள் அவனை தூக்கி விட்டுருவான். ஏதோ ஒரு விதத்துல உழைச்சாச்ச பறிக்கிறதுக்கு வழிவிடுவான். எத்தனை பேர் தொழில் இல்லாத இருக்கிறான், எத்தனை பேர் வேலை இல்லாத இருக்கிறான், எவ்வளவு கடன்பட்டு இருக்கிறான். அவன் அப்படி இருந்துருவானா? கண்ணதாசன் கடற்கரையில போய் மண்ணை இழுத்து விட்டு தூரமா வந்து பார்த்தா போலீஸ் தெரியக்கூடாது, கண்ணம் படுத்திருந்தாரு. அப்பயும் போய் தடியில் அடிச்சாராம். அவர் சொன்னாராம், டேய் இதே போலீஸ் எனக்கு பாதுகாப்பு ஒரு வீடாது. எம்ஜிஆர் ஆட்சி பெறும்போது ஆஸ்தான ஜோதிடரா, ஆஸ்தான பாடகரா நியமிச்சாங்க. போலீஸ் பாதுகாப்பு வந்துச்சோ இல்லையா கண்ணதாசனுக்கு? அது போல ஒரு மனிதன் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. மாறுதல் உண்டு, நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு என்று சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.